கொறடா மாற்றம் தொடர்பாக பாமக எம்எல்ஏக்கள் 3 பேர் தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து மீண்டும் மனு அளித்து கோரிக்கை விடுத்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அந்த காட்சிகளை காணலாம். சட்டமன்ற செயலாளர் அவர்களிடமும் சபாநாயகனுடைய தனிச் செயலாளர் அவர்களிடமும் 2 கடிதங்களை இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். நேற்றைய தினம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டம் பனையூரில் உள்ள கட்சியினுடைய அலுவலகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக தற்பொழுது வரை செயல்பட்டு வந்த திரு ஜி.கே. மணி அவர்களை விடுவித்து சட்டமன்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு தலைவராக தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு வெங்கடேசன் அவர்களை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார் சட்டமன்ற உறுப்பினர்களால். துணைத் தலைவராக மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசிவம் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார். கட்சியினுடைய கொறடாவாக இதற்கு முன்பாகவே மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதை உறுதி செய்து அந்த கடிதத்தை இன்று அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டம் முடிந்து கட்சியினுடைய அரசியல் தலைமைக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த அரசியல் தலைமைக்குழு கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு தெரிவிக்கப்பட்டு அதற்கு தலைமைக்குழு ஒப்புதல் வழங்கி அதனுடைய கடிதத்தை இன்றைக்கு சட்டமன்ற செயலாளரிடம் கொடுத்திருக்கிறோம். அதோடு இன்னொரு கடிதத்தையும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். அது என்னவென்றால், கடந்த 3/7/2025 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டார். சேலம் மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் அதை அரசு சட்டமன்ற செயலாளரிடம் தெரிவித்து அவரை கொறடா பொறுப்பிலிருந்து நீக்கி மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்களை நாங்கள் சட்டமன்ற கொறடாவாக தேர்வு செய்திருக்கிறோம் என்ற கடிதத்தை கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி கொடுத்தோம். அந்த கடிதம் தொடர்பாக இதுவரையில் எந்த முடிவும் எங்களுக்கு சட்டமன்ற செயலகத்திலிருந்து தெரிவிக்கப்படவில்லை. எனவே அது குறித்தும் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சமீப காலமாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அருள் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகியை போன்றும் ஊடகங்களில் அவர் தொடர்ந்து பேசி வருவது நிர்வாகிகள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. எனவே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமே நீங்கள் அவரை பதிவு செய்ய வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டவர் கட்சியின் அடிப்படையில் கட்சியினுடைய பிரதிநிதியாக அழைக்க முடியாது என்று இந்த 2ஐயும் இன்றைக்கு கொடுத்திருக்கிறோம். அதோடு சமீபத்தில் தேர்தல் ஆணையம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மகாபலிபுரத்தில் நடைபெற்ற எங்கள் கட்சியினுடைய பொதுக்குழுவில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பதவி காலத்தை செயலாளர் வடிவேல் ராவணன் மற்றும் பொருளாளர் திலகபாமா ஆகியோருடைய பதவிக்காலத்தை 2026 ஆகஸ்ட் மாதம் வரை நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தினுடைய நகல் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டது. அவர்கள் எங்களுடைய கடிதம் தீர்மானங்கள் அத்தனையும் பரிசீலனை செய்து அதற்கு பிறகு கடந்த செப்டம்பர் 9ஆம் தேதி அதற்கான ஒப்புதலை அளித்து அதை அங்கீகரித்து அதற்கான கடிதத்தை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்தினுடைய நகலையும் இன்றைக்கு செயலாளர் அவரிடம் ஒப்படைத்திருக்கிறோம். கட்சியினுடைய செயல் அலுவலகம் தலைமை அலுவலகமாக நம்பர் 10 திலக் தெரு என்பதையும் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் செயலாளர் பொருளாளர்கள் நாங்கள் நடத்திய பொதுக்குழுவையும் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. தேர்தல் சமயங்களில் கட்சி சின்னங்கள் ஒதுக்குவதற்கான அதிகாரம் வழங்குவதற்கான ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கையொப்பமிடும் அதிகாரமும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கிறது. மாம்பழம் சின்னமும் எங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் முழுவதுமாக
அனைத்து விதிகளையும் பின்பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய 100% தொண்டர்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை ஏற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரங்கள் செய்து நடைபயணங்கள் மூலமாக ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசினுடைய அவலங்களை, அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை தவறியதை சுட்டிக்காட்டி இந்த ஆட்சியை மக்கள் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரும் பிரச்சாரத்தை முன்வைத்து தமிழகம் முழுவதும் செய்து வருகிறார். எனவே இன்றைக்கு நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த கடிதத்தின் மூலமாக சபாநாயகர் அவர்கள் விரைவில் ஒரு முடிவை எடுத்து அறிவிப்பார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.